ஆமையும் மயிலும் நல்ல நண்பர்களாக காடு ஒன்றில் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் வேடன் வைத்திருந்த வலையில் மயில் சிக்கிக்கொண்டு பயத்தில் துடித்தது. அதை பார்த்த ஆமை கவலைப்பட்டு வேடனிடம் சென்று மயிலை விட்டுவிடும்படி கெஞ்சியது. வேடன் பேராசையுடன், இந்த கடலுக்குள் நிறைய வைரக்கற்கள் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன். நீ கடலுக்குள் சென்று ஒரு வைரக்கல்லை எடுத்து வந்தால் மயிலை விட்டுவிடுகிறேன் என்றான். நண்பனை காப்பாற்ற வேண்டுமென்ற பொறுப்பில் ஆமை கடலுக்குள் சென்று ஒரு வைரக்கல்லை எடுத்து வந்து வேடனிடம் கொடுத்தது. வேடனும் மயிலை விட்டுவிட்டான். ஆனால் பேராசை அதிகமான வேடன், இன்னொரு வைரக்கல்லை நீ கொண்டு வந்து கொடுத்தால் நான் இனிமேல் மயிலை பிடிக்க காட்டுக்குள் வரமாட்டேன் என்றான். ஆமை அமைதியாக, இந்த வைரத்தை கையோடு எடுத்துச் சென்று இதே மாதிரியான வைரத்தை தேடி கண்டுபிடித்து எடுத்து வருகிறேன் என்று வைரத்தை வாங்கிக் கொண்டு கடலுக்குள் சென்றது. வைரத்தை வாங்கிக் கொண்டு கடலுக்குள் சென்ற ஆமை 2 வைரத்துடன் திரும்பி வரும் என்று வேடன் ஆசையோடு காத்து கொண்டிருந்தான். ஆனால் ஆமை திரும்பி வரவே இல்லை. இறுதியில் வேடன் தன்னை ஆமை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்து வருத்தத்துடன் அங்கிருந்து வெளியேறினான். பேராசை உள்ளவர்களிடம் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கள் திருப்தியடைய மாட்டார்கள்.